இனி 2 மகள்கள். இது ஒரு குடும்ப கதை. சுட்டெரிக்கும் வெயில், வெறிச்சோடிய மணல் சாலைகள். அந்த கிராமத்தில் வேறு எந்த பொழுதுபோக்கும் இல்லை அவர்களுக்கு. ஆகையால் தினம் அந்த இளம் பெண்கள் கோவிலுக்கு செல்வது வழக்கம். ஆம், பராமரிக்கப்படாத பழைய பிள்ளையார் கோவில்தான் அது. தினமும் ஒரே வேண்டுதல் தான், மாற்றமில்லை அதில். தன் வேண்டுதலை மனப்பாடமாக்கிய அவர்கள் கையெடுத்து கண் மூடியதும் அந்த மனப்பாடத்தை ஒப்புவித்து 3 முறை கோவில் சுற்றி வந்து வெளிநடையில் உட்கார்ந்து கதை பேசுவது வழக்கம். அதாவது கதை பேசுவதற்காக மட்டும் கோவிலுக்கு செல்கிறார்கள் என்றும் சொல்லலாம். அவர்கள் அக்கா தங்கை இல்லை, இருந்தும் அவர்கள் நெருக்கம் ஊரார் கண்ணுபடுவது போல் நெருக்கம். வீட்டிலிருந்து 5 நிமிடத்தில் செல்லும் அந்த கோவிலுக்கு இவர்கள் எடுத்துக்கொள்ளும் நேரம் குறைந்தது அரை மணி நேரம். போகாத சந்து பொந்து இல்லை. பொழுதெங்கும் வீட்டில் அடைந்திருக்கிறார்கள் என்பதால் சிறியவள் அம்மா இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். பெரியவள் தாய் தந்தையை ஒரு விபத்தில் இழந்தவள் என்பதாலும் அவள் பாட்டியின் கண்காணிப்பில் இருப்பதாலும் பாட்டியும் அவள் விருப்பம் போல் விட்டுவிடுவாள். திண்ணையில் தினமும் இரவு இருவருக்கும் அந்த அம்மா கையால் தான் சோறு. அந்த பாட்டி மிகவும் முதிர்ந்தவர், அதனால் சோறு அவ்வளவாக இறங்காது. மதியம் மீந்த சோறு, பக்கத்து வீட்டு குழம்பு என்று நாட்களை தள்ள வந்தது பிள்ளையார் கோவில் திருவிழா 10 நாளில். ஒரு வாரத்திற்கு முன்பே வெளியூரிலிருந்து கடை போட்ட வியாபாரிகள் இப்பொழுதெல்லாம் கோவில் சுற்றி வர குறைந்தது 3 மணி நேரமாவது ஆகும். ஒன்றும் வாங்கவில்லை என்றாலும் கடைகளை சுற்றி பார்க்கவே செல்வார்கள். நாளை கோவிலில் குடமுழக்கு. இன்றுதான் உச்சகட்ட கோலாகலம். ஆட்டம் பாட்டம் என்று இருக்க நேரம் போவதே தெரியாது. முன்பெல்லாம் 9 மணிக்குள் வீட்டிற்கு வந்து விடுவாள். அன்று அவள் திருவிழா முடிந்து வர மணி 11:30 ஆகிவிட்டது. வீட்டிற்கு போனால் பாட்டி திட்டும். அதனாலேயே இங்கேயே படுத்துக்கிறேன் என்று தோழியின் அம்மாவிடம் சொன்னாள். அதுக்கென்ன, படுத்துக்கோ என்றாள். அவர்கள் காலையில் கிளம்பி அப்படியே கோவிலுக்கு சென்றனர். பகல் 12 மணிக்கு கோவில் அன்னதானம் சாப்பிட்டு தன் பாட்டிக்கும் எடுத்துச் சென்றாள். பாட்டி என்று தெருவாசப்படியில் இருந்து கத்திக்கொண்டே போன அவளுக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. பாட்டி வாய் பிளந்தபடி, ஆம், பாட்டி இறந்திருக்கிறாள். அந்த அம்மாவிடம் சொல்லி ஓ என்று கத்தினாள். படுத்து புரண்டாள். அவள் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த அம்மாவும் அவளை கட்டிப்பிடித்து அழுதாள். எல்லா காரியமும் முடிந்தது. பின் தனிமையில் அமர்ந்த அவளிடம் அந்த அம்மா, எனக்கு இனி ஒரு மக இல்லைம்மா, 2 மக, உன்னையும் சேர்த்துத்தான் என்றாள். எங்களுடனே நீயும் இருந்துக்கோமா, நான் பார்த்துக்கிறேன் உன்னை என்றாள். அவளின் கண்கள் கலங்கியது. பின் சமாதானம் படுத்தினாள் சிறியவள். மீண்டும் வழக்கம் போல் மாலையில் கோவிலுக்கு. இப்பொழுதெல்லாம் வேண்டுதல்கள் மனப்பாடமாக இல்லை, மனதிலிருந்து பாடமாக.